கண்ணன் உண்ட பழத்தோல். விதுரரின் மனைவி செய்த அந்த மழலைத்தனமான பக்தி. பாண்டவர்களுக்காக தூது வந்த கிருஷ்ணர் துரியோதனனின் அரச விருந்தை மறுத்துவிட்டு எளியவரான விதுரரின் இல்லத்திற்கு சென்றார். கிருஷ்ணர் தன் வீட்டிற்கு வந்ததைக் கண்ட விதுரரின் மனைவி சுலபா மற்றற்ற மகிழ்ச்சியில் என்ன செய்கிறோம் என்று தெரியாமல் தடுமாறினார். கிருஷ்ணருக்கு பழங்களை கொடுக்க விரும்பிய அவர் ஒரு வாழைப்பழத்தை எடுத்து உரித்தார். கிருஷ்ணரின் முகத்தையே பார்த்து கொண்டிருந்த பரவசத்தில் பழத்தை கீழே போட்டுவிட்டு அதன் தோலை கிருஷ்ணரிடம் கொடுத்தார். வேடிக்கை என்னவென்றால் அதை உணர்ந்தும் கிருஷ்ணர் எவ்வித முகம் சுளிப்பும் இல்லாமல் அந்த தோலை மிகுந்த சுவையுடன் உண்டு மகிழ்ந்தார். விதுரர் வந்து பதறிய போது கிருஷ்ணர் சொன்னார், விதுரா, மற்றவர்கள் எனக்கு கொடுத்த அறுசுவை உணவை விட உன் மனைவி அன்போடு கொடுத்த இந்த தோல் எனக்கு அதிக சுவையை தருகிறது. இது போன்ற ஆழமான பக்தி கதைகள் தான் மகாபாரதத்திற்கு உயிர் கொடுக்கின்றன. இது போன்ற சுவாரஸ்யமான கதைகளை மிஸ் பண்ணாம பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணி உடனுக்குடன் புதிய வீடியோ நோட்டிபிகேஷன் உங்களுக்கு கிடைக்கும்.